தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள். நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். பிப்ரவரி 2014. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். பொதுப்பணித்துறை, பொறியாளர், அரசு மருத்துவமனை, பணிக்கு, மூடி முத்திரையிடப்பட்ட, ஒப்பந்த புள்ளிகள், வரவேற்கப்படுகின்றன, மதிப்பீட்டுத் தொகை ரூபாய் 100 லட்சம், முடிக்க வேண்டும், ஒப்பந்த புள்ளி படிவாக்கல், கிடைக்கும், ரூபாய் 10,000, பூர்த்தி செய்யப்பட்ட, பெற்று கொள்ளப்பட்டு, மணிக்கு திறக்கப்படும். எந்த ஒரு ஒப்பந்த புள்ளியையும் ஏற்கவோ நிராகரிக்கவோ உரிமை உண்டு. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். தேவை, முன்னுரிமை, தகுதி மற்றும் அனுபவத்திற்கு விருப்பம் உள்ளவர்கள் நாளுக்குள் விண்ணப்பிக்கவும். விளம்பரம் தயார் செய்க. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். அண்ணா சாலை, காயமுற்ற, தனியார் மருத்துவமனைக்கு நேரில் கண்டதாக அறிக்கை தயாரிக்க. பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். கோவிட் பகுதியில் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது குறித்து தினமலர் ஆசிரியருக்கு கடிதம் வரைக. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். சட்டமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தின் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: தலைவர் அவர்களே, தவறான முறையில் கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஊராட்சி ஒன்றியங்கள் அப்படிப்பட்ட இருக்க வேண்டும் என்பது உச்ச வரம்பு. வைத்துக் கொள்ள முடியாத செய்ய வேண்டும் என்று நீர்வழி போக்குவரத்து வசதி 5 ஆண்டு திட்டத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு திட்டம் எந்த அளவுக்கு நீர் வசதி கேட்டுக்கொண்டு. 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. சென்னை பொதுப்பணித்துறை கட்டிட வட்டம் கண்காணிப்பு பொறியாளர் அவர்களால் சென்னை அரும்பாக்கம் அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள சிந்தா அரசு மருத்துவ கல்லூரியில் முதுகலை பட்டதாரி பிரிவு கட்டிடம் கட்டும் பணிக்கு மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. வேலையின் மதிப்பீட்டுத் தொகை ரூபாய் 100 லட்சம். 9 மாதங்களில் வேலையை முடிக்க வேண்டும். ஒப்பந்த புள்ளி படிவங்கள் டிசம்பர் 20 முதல் 30ஆம் நாள் வரை கிடைக்கும். ஒப்பந்த புள்ளி படிவ விலை ரூபாய் 10,000. பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் டிசம்பர் 31ஆம் நாள் பிற்பகல் 3 மணி வரை பெற்று கொள்ளப்பட்டு அன்றே 4 மணிக்கு திறக்கப்படும். எந்த ஒரு ஒப்பந்த புள்ளியையும் ஏற்கவோ நிராகரிக்கவோ கண்காணிப்பு பொறியாளருக்கு உரிமை உண்டு.
ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. 2. கடலூர் அருகே உச்சிமேட்டில் அனைத்து இந்திய சேவை சங்கத்தின் மூலம் நடத்தப்படும் இலவச மாணவர் விடுதிகளில் பணிபுரிய விடுதி காப்பாளர்கள் தேவை. ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். தகுதி மற்றும் அனுபவத்திற்கு ஏற்ப ஊதியம் நிர்ணயிக்கப்படும். விருப்பம் உள்ளவர்கள் 2013 மே 20 சென்னை மயிலாப்பூர் தேசிகா சாலையில் உள்ள அனைத்து இந்திய சேவை இயக்ககத்திற்கு விண்ணப்பிக்கவும். விளம்பரம் தயார் செய்க. 3. சென்னை அண்ணா சாலை திருவள்ளுவர் நகரை சேர்ந்த டெம்போ வேன் ஓட்டுநர் நேற்று பணிக்கு செல்வதற்காக வேனை இயக்கி பின்புறம் இயக்கினார். அப்போது வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த அவரது குழந்தை மீது வேன் மோதியது. காயமுற்ற குழந்தையை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். குழந்தை இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். விபத்தை நேரில் கண்டதாக அறிக்கை தயாரிக்க. 4. சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் பேருந்து நிலையத்தில் உள்ள நிழற்புடை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. பேருந்து நிலையத்தை அங்கு உள்ள சிறு வியாபாரிகள் ஆக்கிரமித்து கடைகள் வைத்துள்ளன. இதனால் மழை மற்றும் வெயில் காலங்களில் பொதுமக்கள் வெளியில் நிற்க வேண்டியுள்ளது. பேருந்து நிலையத்தில் உள்ள சிறு கடைகளுக்கு வேறு இடம் ஒதுக்கி நிழற்புடையை பொதுமக்கள் பயன்படுத்த சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது குறித்து சென்னை தினமலர் ஆசிரியருக்கு கடிதம் வரைக. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 1/3 படிக்கப்படும். Fifteen seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. சட்டமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தின் மீது ஓர் உறுப்பினர் பேசியதாவது: தலைவர் அவர்களே, நேற்று பல உறுப்பினர்கள் உர விநியோகம் பற்றியும் அதிலுள்ள குறைகள் பற்றியும் பேசினார்கள்.
இன்றைக்கு அச்சடித்து ஒரு சிறு குறிப்பே கிடைத்திருக்கிறது. இதிலே வெறும் வேளங்காட்டை நஞ்சை என்று தவறான தகவலை கொடுத்து அமோனியம் சல்பேட், யூரியா போன்ற உர மூட்டைகளை வாங்கிக் கொண்டு பிறகு அவை வேறுவிதமாக விற்கப்படுகின்றன என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் இந்த துண்டு பிரசுரத்தில் இருக்கிறது. இதன் நகல் ஒன்றை ஏற்கனவே முதலமைச்சருக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறேன். இந்த உரம் இப்படி தவறான முறையில் போகாமல் உண்மையிலேயே தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கூடுமான வரையில் இம்மாதிரி தவறுகளை தடுக்க வேண்டும். அடுத்து சில ஊராட்சி ஒன்றியங்கள் வசதியுடன் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒன்றியங்கள் ஒவ்வொன்றும் ஒரு டிராக்டரை வாங்கி வைத்து கொண்டிருக்கின்றன. இதை ஒவ்வொரு ஒன்றியத்திலும் வாங்கி வைத்து கொள்ளலாம். ஊராட்சி ஒன்றியங்கள் இவற்றை விவசாய தொழில் கழகத்தில் கடனாக வாங்கி கொள்ளுகின்றன. தவணையில் அந்த பணத்தை கட்டி விடுகிறார்கள். நான் சொல்வது ஒவ்வொரு ஒன்றியத்திலும் 2 டிராக்டர்கள் இருக்க வேண்டும் என்பது. ஏனென்றால் நில உச்ச வரம்பு வந்த பிறகு தனிப்பட்ட விவசாயிகள் 10-15 ஏக்கருக்கு மேல் வைத்து கொள்ள முடியாத நிலையில் டிராக்டரை வாங்கி வைத்து கொள்ளுவது முடியாத காரியம். அப்படி ஒருவர் இருவர் வைத்திருந்தாலும் அவர்கள் அதை மிக அதிகமான லாபத்தில்தான் வாடகைக்கு விடுகிறார்கள். ஊராட்சி ஒன்றியங்கள் வாங்கி வைத்து கொண்டிருந்தா குறைந்த வாடகைக்கு விட்டு உதவலாம். ஆகையால் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் 2-3 டிராக்டர்களை வாங்கி வைத்து கொள்ளுவதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்து நீர்வழி போக்குவரத்து என்ற பகுதியிலே பக்கிங்காம் கால்வாய் என்பது வேதாரண்யத்திலிருந்து ஆந்திரம் வரையில் இருக்கிறது. பல இடங்களில் அது தூர்ந்து போயிருக்கிறது. எனவே அதில் இப்பொழுது போக்குவரத்து வசதி இல்லாமல் போய்விட்டது. ஆகையால் இதை நமது 5 ஆண்டு திட்டத்தில் எடுத்துக்கொண்டு செயல்படுத்தினால் போக்குவரத்துக்கு உதவியாக இருக்கும். இதை அவசியம் கவனிக்க வேண்டும். இதனால் போக்குவரத்து நெரிசல் குறையும். இதை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்து நமது மாநிலத்தில் நிலத்தின் கீழ் உள்ள தண்ணீரை வெளிப்படுத்த ஒரு திட்டம் தயாரித்து அதின் தனி நிபுணர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அது எந்த அளவுக்கு வேலை செய்து வருகிறது என்பதை அறிய விரும்புகிறேன். உரிய ஆராய்ச்சி செய்து எந்தெந்த இடங்களில் பூமிக்கு கீழ் நீர் வசதி இருக்கிறது என்பதை தெரிந்து சொன்னார்களா? அப்படி தெரிந்து சொன்னால் அது விவசாயிகளுக்கு வெகுவாக பயன்படும். அது மாதிரி அறிக்கை எதுவும் வந்திருக்கிறதா என்பது தெரியவில்லை. அப்படி அறிக்கை வந்திருந்தால் அதை உறுப்பினர்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன். ஸ்டாப்.